தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை கொல்ல முயன்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் நிரபராதிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை கொல்ல முயன்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் நிரபராதிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட 20 பேரில் 5 பேர் மரணமடைந்த நிலையில் எஞ்சிய 15 பேரை விடுதலை செய்து திண்டிவனம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. சி.வி. சண்முகத்தை வெட்ட முயன்ற போது அவரை தடுக்க வந்த முருகானந்தம் கொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் எஞ்சிய குற்றவாளிகள் அல்ல என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை கொல்ல முயன்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் குற்றவாளிகள் அல்ல என்று நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கி அனைவரையும் விடுதலை செய்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட 20 பேரில் 5 பேர் மரணமடைந்த நிலையில் எஞ்சிய 15 பேர் விடுதலை செய்து திண்டிவனம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது.